திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா கேஸ் வெளியேறிய விபத்தில் 2 இளம்பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் தற்போதைய நிலை, விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் நடைபெற்ற ஆய்வுகள் குறித்த முழு விவரங்களுடன் எமது செய்தியாளர் பிரபாகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபாகரன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்னவாக சொல்லப்படுகிறது, அது பற்றிய தகவலையும் பதிவு பண்ணுங்க. மேலும் தற்போது எத்தனை பேர் வரை தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் கொடுக்கப்பட்டு வருது, மேலும் விபத்து நிகழ்ந்த இடத்துல என்ன மாதிரியான ஆய்வுகள் நடத்தப்பட்டது, அது பற்றிய விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் கன்னிகை பேர் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் கடல் உணவு பதப்படுத்தப்படும் இடத்துல நேற்றைய தினம் அம்மோனியா வாயு கசிஞ்சு 2 இளம்பெண்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுக்க பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தில் முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் 7 பேர் உயிரிழந்ததாக தகவல் பரவுச்சு. ஆனால் அரசு தரப்பில் 2 பேர் தான் உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு பார்க்கும்போது இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் வேல்ஸ் மருத்துவமனை மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை 2 மருத்துவமனைகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் நேற்று இரவு ஆய்வு செய்த அமைச்சர் ராஜீவ் சொல்லும் போது இந்த மருத்துவமனையில் 30 பேர் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க 30 பேரில் 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறதாகவும் செய்தியாளர்கள் சந்தித்த போது சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த தொழிற்சாலையில் ஏற்கனவே பலகட்ட ஆய்வுகள், அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பிலையும் சுகாதாரத்துறை சார்பிலையும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் காவல்துறை சார்பிலையும் பலகட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் யாரையும் அனுமதிக்கல. ஆரம்பத்தில் அந்த தொழிற்சாலையில் ஆய்வு செஞ்ச பின்னாடி, அதாவது 300 பார்ட்ஸ் பர் மில்லியன் அந்த அளவுக்கு காற்று துகள்களில் அம்மோனியா வாயு கலந்திருக்கிறது தெரிய வந்துச்சு. இது அளவுக்கு அதிகமான அளவு அப்படிங்கிறதும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு அதிகமான அம்மோனியா காற்றில் கலந்துறதுனால தான் இந்த அளவுக்கு அங்கிருந்து தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. இந்த 60க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகள், அதாவது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தற்போது வரைக்கும் சிகிச்சை எடுத்து வரக்கூடிய சூழலில் அங்கே தொழிற்சாலைகளில் தக்க வைக்கப்பட்டிருந்த பல தொழிலாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்களுக்கு வேறு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தனிமைப்படுத்தப்பட்டு மண்டபங்களில் அவங்களுக்கு முதற்கட்ட மருத்துவ சோதனைகளும் செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கு. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாமே பார்த்தோம் அவங்க மட்டும் இல்லாமல் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டவங்க இல்லை, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அனைத்து தொழிலாளர்களும் வடமாநில தொழிலாளர்கள் அப்படிங்கிறது தான் முதற்கட்டமாகவும் தற்போதைக்கு தகவலாகவும் இருக்குது. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய தொழிலாளர்களை அந்த தொழிற்சாலையில் பராமரிக்கப்பட்ட அந்த ஆவணங்களையும் அந்த ஏற்கனவே மண்டபங்களில் தங்க வைக்கக்கூடிய தொழிலாளர்களையும் வைத்து அடையாளம் காணும் பணி நேற்று நள்ளிரவு வரைக்குமே மருத்துவமனைகள் நடந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த வேல்ஸ் மருத்துவமனையில் நள்ளிரவு 1 மணிக்கு அந்த அடையாளம் காணும் பணி நிறைவடைஞ்சு இங்கிருந்து தான் போலீஸார் அந்த தொழிலாளர்களையும் அந்த ஆவணங்களையும் எடுத்துகிட்டு போய் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்க அந்த தொழிலாளர்கள் அடையாளம் பணியும் முடிச்சு இப்போ தற்போதைக்கு எல்லா பணிகளும், அதாவது எந்தெந்த தொழிலாளர்கள் எந்தெந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 2 இளம்பெண்கள் உயிரிழந்ததாங்க. அவங்க யார் அப்படிங்கிறது எல்லாமே அடையாளம் காணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சென்னையிலன்னு பார்க்கும்போது ஸ்டான்லி மருத்துவமனையிலையும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையும் இன்னும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேல்ஸ் மருத்துவமனையில் பார்க்கும்போது 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறது தான் தற்போதைய தகவல்களாக இருக்குது. இந்த வேல்ஸ் மருத்துவமனைன்னு மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்க்கும்போது 2 மருத்துவமனைகளில் தொழிலாளர்கள் தீவிர சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று இந்த வேல்ஸ் மருத்துவமனை, இன்னொன்று வெங்கடேஸ்வரா மருத்துவமனை. இந்த 2 மருத்துவமனைகளிலுமே தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தொடர்ந்து அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறத நம்மளால் களத்தில் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த தொழிற்சாலைகள்னு பார்க்கும்போது இப்போதைக்கு அங்கே உள்ள யாரையும் அனுமதிக்கலை. ஆனால் பல்வேறு கட்ட ஆய்வுகள் நடத்தி முடித்திருக்கிறதா நமக்கு மாவட்ட நிர்வாக தரப்புலையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு அந்த குறிப்பாக சம்பவம் நடந்த இடத்துலன்னு பார்க்கும்போது அந்த அம்மோனியா வாயுவோட அந்த வாசனை அப்படிங்கிறது முற்றிலுமாக குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் தற்போதைய தகவல்களாக இருக்குது. இருந்தாலும் அந்த தொழிற்சாலைக்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. மேலும் இந்த சம்பவத்தில் அதாவது குற்றம் சாட்டப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த இறால் தொழிற்சாலையுடைய உரிமையாளர்கள் 3 பேரை கைது செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து குழு அமைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு. அந்த குழு 3 நாட்களுக்குள்ள அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் CM விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த சம்பவத்தில்
யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நிவாரணமும் அறிவிச்சிருக்கு. இருந்தாலும் தற்போதைக்குன்னு பார்க்கும்போது மருத்துவமனைகளில் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா தொடர்ந்து ஆய்வு செய்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் மாவட்ட அதிகாரிகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இப்போ அந்த மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய தொழிலாளர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறதா சொல்லி தான் நமக்கு மாவட்ட ஆட்சியரும் சரி அமைச்சர்களும் ஆய்வு செஞ்சுட்டு நம்மளுக்கு தொடர்ந்து தகவல்களை பரிமாறிட்டு இருக்காங்க. மேலும் அவர்களை வந்து இப்போ அந்த மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய தொழிலாளர்கள் விரைவில் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பும் பணியும் வந்து தொடங்க இருக்கிறதா தற்போதைய தகவல்களாக நம்ம பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.